இப்பொழுது தேவ வார்த்தைக்குள்ளாகி நாம் கடந்து செல்வோம். கர்த்தரை உயர்த்தும், கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு என்னோடு கூட பேசுவீராக. அருமை மகன் டோனி அவர்கள் நம்மோடு கூட வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. கார்னர்ஸ்டோன் மினிஸ்ட்ரிஸ் ஹைதராபாத். ஹல்லேலூயா. அவர்களை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இந்த வார்த்தையை தேவன் நம்மிடத்தில் வல்லமையாக கொண்டு வரும்படியாக தம்பி பிரேம் அவர்கள், பாஸ்டர் பிரேம் அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில வார்த்தை காண்டவரே எங்களை நாங்கள் முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆமாங்க ஆண்டவரே அப்பா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை சிந்தனை ஆளுகை செய்ய ரத்தம் வார்த்தைன்படி ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்க சிந்தனைகள் ஒருபோதும் சிதறிக்கப்படாதபடி எங்க சிந்தனைகள் அனைத்தும் ஆண்டவர் வார்த்தை மேல வைக்கும்படி எல்லாரையும் ஆண்டவர் கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆமா, தேவ வார்த்தை கொண்டு வருகின்ற ஆண்டவரே அப்பா, பிரதர் டோனி அவர்கள் உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமாங்க ஆண்டவரே, அவரை மறைத்து நீங்க வெளிப்படும்படி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. பலத்தினாலும் இல்ல, பரக்கிரமத்தினாலும் இல்ல, பரிசுத்தாவினால நடக்கும் வார்த்தைன்படி ஆண்டவரே, ஆவியானவரே நீர் ஆண்டவரே அவரை பயன்படுத்தும்படியும் எங்களோட பேசும்படியும் ஆண்டவரே, அவருடைய வார்த்தைகள் ஆண்டவரே அனைவருக்கும் உற்சாகமாகவும் பிரயோஜனகரமாகவும் அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கும்படி ஆண்டவரே இந்த நாள சகோதரன் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பயன்படுத்துங்கள், நீங்க வெளிப்படுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய வழக்கத்தின் பிரகாரமாக கரங்களை தட்டி, இப்படி மனிதர்களுக்கு மனுஷர்களுக்கு இந்த கரங்கள் தான் ஹல்லேலூயா தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தம்பி அவர்களை வரவேற்கிறேன். தேவன் அவரை கொண்டு நம்மோடு கூட இடைப்பட்டும் பேசுவாராக. ஆமென். Over to தம்பி. Praise be to God's holy name. இப்போதான் ஒரு ALCC சர்ச்ல ஒரு மெசேஜை முடிச்சுட்டு வந்தேன். அப்பதான் பிரேம் பாஸ்டரோட கஷ்டமே தெரிஞ்சிச்சு. மூஞ்ச பார்த்து எல்லாரும் ஒரு ரியாக்ஷனை பார்த்து மெசேஜ் கொடுக்கறது, நானா ஒரு செவுத்தை பார்த்து கான்ஃபரன்ஸ் காலில் கத்திக்கிட்டு இருந்தேன். யாராவது கேட்குறாங்களா, தூங்கிட்டாங்களா, இருக்காங்களா, ஏஞ்சி வேலைக்கு போயிட்டாங்களான்னு தெரியாம ப்ரீச் பண்ணது. இட் இஸ் ரியலி அ டிஃபிகல்ட் டாஸ்க் அண்ட் பாஸ்டர் பிரேம் இஸ் டூயிங் an absolutely great job there. ஏன்னா அது சொன்னா புரியாது, நீங்க கான்ஃபரன்ஸ் காலில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியாது எவ்வளோ கஷ்டம். இப்போதும் அங்கே பாஸ்டரோட மீட்டிங்ல ஐ வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட் டிலேஸ். நம்ம தாமதம் எதை நினைக்கிறோம், அதை எப்படி மேற்கொண்டு வரோம், கர்த்தருடைய பார்வையில தாமதம் எப்படி இருக்குது. இனிஷியலா பாஸ்டர் பெனிகிட்ட சொல்லும் போது அதே மெசேஜ் தான் இங்கே கொண்டு வர மாதிரி இருந்துச்சு. பட் என்னன்னு தெரியல, நேற்று காட் ஆக்சுவலி வாண்டட் மீ டு ஸ்பீக் ஆன் அ டிஃப்ரெண்ட் டாபிக். சரி, கர்த்தரோட வார்த்தை கீழ்ப்படிவோமேன்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் கெட்டிங் இன்சைட் திஸ் மெசேஜ். இந்த மெசேஜ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா மேத்யூ சாப்டர் 7, மத்தேயு 7வது அதிகாரத்தை குறித்து தான் இந்த செய்தி முழுவதுமாய் இருக்க போகிறது. பல மலை உபதேசங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Jesus has given a multitude of mountain sermons. மலையில போய் உட்கார்ந்து திரளான கூட்டத்துக்கு நிறைய செய்திகளை கொடுத்திருக்கிறார், நிறைய பேரபிள்ஸ் கொடுத்திருக்கிறார், ஓமைகளை கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, மறை பொருள்களை அங்க சொல்லியிருக்கிறார், புதை பொருள்களை அங்க வெளிப்படுத்தி இருக்கிறார், பல காரியங்களை செய்திருக்கிறார். ஆனா இந்த மத்தேயு 7வது அதிகாரத்துல இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய செய்திகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் இன்றைக்கு பார்க்க போற ஒரு விஷயம் என்னவென்றால், வாக் த்ரூ த நேரோ வே அப்படின்னு சொல்லிட்டு தான் டைட்டில். we're going to walk through the narrow way. அந்த நேரோ வேனா என்னது, குறுகிய பாதைனா என்னது, ஏன் அந்த குறுகிய பாதையில நம்ம கடந்து செல்ல வேண்டும், குறுகிய பாதையை குறித்து கர்த்தர் என்ன வார்த்தையை வைத்திருக்கிறார், அவருடைய பார்வையில குறுகிய பாதை என்ன அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த குறுகிய பாதைக்கு முன்னாடி 2 விஷயங்களை சொல்லியிருப்பார். ஜட்ஜிங் அதர்ஸ், அடுத்தவர்களை நாம ஜட்ஜ் பண்றது. வாட் யூ கால் இட், ஜட்ஜ்னா இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, நம்ம ஒரு தீர்மானத்துக்குள்ள வர்றது. அதோட முழு சாராம்சமும் பாத்தீங்கன்னா, ஜட்ஜிங்கோட சாராம்சம் பாத்தீங்கன்னா மத்தேயு 7ல 6வது அதிகாரத்துல எழுதியிருக்கோம், 6வது வசனத்துல எழுதியிருக்கோம். அந்த வசனத்தை அண்ணன் தமிழ்ல படிக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கிலீஷ்ல படிச்சிடுறேன். Do not give dogs what is sacred. Do not throw your pearls to pigs. If you do, they may trample them under their feet and tear you into pieces.
பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன் போடாதீங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். என்னடா ஜட்ஜ் பண்றதுக்கு எதுக்கும் என்ன சம்பந்தம்னு பாத்தீங்கன்னா, இந்த டாபிக்ல ரொம்ப நேரம் பேச விரும்பல. அந்த டாபிக் நம்ம பேச போறது நேரோவே பத்தி. ஆலோசனை கொடுத்தாலும் அதை யார் இடத்துல கொடுக்க வேண்டும், இது கர்த்தரிடத்துல இருந்து வர ஆலோசனையா, இதை இவர்கிட்ட கர்த்தர் இப்போ சொல்ல வாஞ்சிக்கிறாரா என்பதை தீர்மானித்து கொடுத்தால்தான் அது ஆலோசனையா போய் சேரும். அவங்களுக்கும் நன்மையா இருக்கும், சொன்னது நம்மளுக்கும் நன்மையா ஆகும். கர்த்தர் தீர்மானம் இல்லாமல் ஒரு குடும்பத்துல போய் ஆலோசனை கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கும் பாதகமா முடியும், நம்மளுக்கு டபுள் பாதகமா முடியும். இதை நான் என் அனுபவத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது விஷயம், ஆஸ்க், சீக் அண்ட் நாக், கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் டைட்டில் வந்து மத்தேயு 7ல வரும். அதோட சாராம்சம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ஸ் 9ல இருக்கும். அது படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு பாட்டா பாடிடலாம்னு நினைக்கிறேன் நான். மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தீங்க கொடுக்கும் பெற்றோர் உண்டோ, மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தீங்க கொடுக்கும் பெற்றோர் உண்டோ, பொல்லாதர் கூட செய்திடார் மருள்வார், பொல்லாதர் கூட செய்திடார் மருள்வார். நம்ம கர்த்தரை தேடும் போது, கேட்கும் போது, தட்டும் போது கர்த்தர் நன்மையான ஈவுகளை மாத்திரமே தருகிறவராயிருக்கிறார். அப்போ அதுக்காக தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஆஸ்க் and it shall be given, seek and you will find it, knock and it shall be open. இப்போது நேரோ வே அப்படிங்கிற ஒரு தலைப்புக்குள் கடந்து செல்கிறோம். குறுகிய பாதை என்கிற ஒரு பாதைக்குள் ஒரு தலைப்புக்குள் கடந்து செல்ல போகிறோம். வாட் இஸ் நேரோ வேன்னு பார்க்கறதுக்கு முன்பதாக ஒரு சின்ன நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு வெக்கேஷனை பிளான் பண்றோம், ஒரு ஓய்வுக்காக ஒரு இடத்துக்கு, ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு கடந்து செல்லலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றோம்னா, நம்ம எங்க போறோம்னு பிளான் பண்ணாம வெக்கேஷன் போறோம்னு பிளான் பண்ணுவோமா? நான் வெக்கேஷனுக்கு போறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோமா? இல்ல நான் இந்த பகுதிக்கு இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன்ல இவ்வளோ பட்ஜெட்ல நான் வெக்கேஷனுக்கு போறேன்னு சொல்றது புத்திசாலித்தனம். எதுவுமே இல்லாம அப்பா டயர்டா இருக்கு நான் வெக்கேஷன் போறேன், எங்க போற தெரியாது அப்படின்னு போறது புத்திசாலித்தனம். It is always good to plan your vacation. வெக்கேஷனுக்கே அப்படின்னா இன்னும் சில காரியங்கள், கர்த்தருடைய காரியத்தெல்லாம் பார்க்கும்போது we have to be extra vigilant. ரொம்ப கவனமா நம்ம வந்து தீர்மானம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. இப்போ கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா, நாங்க வந்து சென்னைக்கு ரீசெண்டானா ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி சென்னைக்கெல்லாம் வரும்போது கூகுள் மேப் எடுத்து அதுக்குன்னு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி அப்படிதான் நம்ம வெக்கேஷன், ஐ மீன் we travel. When we travel, we take all precautionary measures before we go ahead and take a journey. இதுதான் வந்து 13வது வசனத்துல வந்து அதுதான் வந்து சாராம்சம். இந்த செய்திக்கான சாராம்சம் 13வது 14வது வசனத்துல இருக்கும். Enter through the narrow gate, for wide is the gate and broad is the road that leads to destruction, and many enter through it. தமிழ்ல வாசிக்க கேட்போம். 13வது 14வது வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிப்பவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர். ஓகே, இந்த 2 வசனத்தை தான் இன்னைக்கு முழுசா பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். உலக பிரகாரமான எவ்வளவு பெரிய கூகுள் கம்பெனியா இருந்தாலும், அது கூகுள் மேப்ஸ் வந்து பயங்கர ஃபேமஸான இருந்தாலும், it definitely leads us to the wrong destination lot of times. இது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க, நான் அனுபவிச்சிருக்கேன். மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியல, பாஸ்டர் கை தூக்கிட்டார். So we all have gone through this. கூகுள் மேப்ஸ் வந்து பயங்கர ஒரு இன்டெலிஜென்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி, அது இதுன்னு எல்லா டெக்னாலஜியும் போட்டு செஞ்சது. பட் இட் டெஃபினெட்லி லீட்ஸ் us to the wrong destination. ஏன்னா அதால முழுசா ஒரு காரியத்தை மனிதனுக்கு எது நன்மை என்று புரிந்து கொண்டு செய்ய முடியாது. இட் இஸ் a machine learning technology. கர்த்தர் அப்படி கிடையாது. When God gives you an instruction,
God shows you a way. அவர் முழுசாய் நம்மளை புரிந்து கொண்டு நம்மளோட தேவைகளை அறிந்து கொண்டு கருசனையோடு நம்மளுக்காக ஒரு திட்டத்தை தீட்டுகிறார். காமனா உலகத்துல சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம், ரிலீஜியனா வரும்போது, ரிலீஜியன் அதாவது மதம் சார்பட்ட ஒரு டாபிக் வரும்போது, ஒரு பேச்சு வரும்போது காமனா உலகத்துல யூஸ் பண்ற ஒரு விஷயம் என்னது, ஒரு ஃப்ரேஸ், ஒரு வாக்கியம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஆல் ரோட் லீட்ஸ் டு சேம் டெஸ்டினேஷன். எல்லா பாதையும் ஒரே லக்கையை நோக்கி தான் நம்மளை கூட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருப்போம் நிறைய வாட்டி. ஜீசஸ்னா பைபிள், புத்தானா புத்திஸ்ட் அவங்க இது படிப்பாங்க, முகமதுனா குரான், ஹிந்துஸ்னா பகவத்கீதா. ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்மைட்டி காட் அப்படிங்கிற ஒரு லக்கையை நோக்கி தான் நம்மளை கொண்டு போகுது. ஸோ எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லதை கேட்டிருக்கோம். We have heard this lot of time. ஆனா நம் தேவனுக்கும் நம்முடைய பரிசுத்த வேதாமத்துக்கும் மத்த புக்குக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த காரியத்தை பார்க்க வேண்டும். ஏன் இந்த நேரோ பாத் அப்படிங்கிறத we need to understand what is the difference between Bible and the rest of the book. நீங்க பொதுவா ரெஸ்ட் ஆஃப் த புக்கை பார்த்தாலே இதுல இருந்து பாட்டா அவங்க தேவைக்கு எடுத்ததுதான் மற்ற புக்ஸ் எல்லாமே. நீங்க குரானா இருக்கட்டும், பகவத்கீதையா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இட் இஸ் ஆல் அன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த பைபிள். அவங்களுடைய தேவைக்கு, அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாத்தின புக்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் அண்ட் தட் மேக்ஸ் ஆல் டிஃபரெண்ட். அதுதான் முதல் வித்தியாசம். அதுவே மொத்த வித்தியாசத்துக்குமான பதிலாய் காணப்படுகிறது. எல்லா வேதமும் ஒன்று கிடையாது. ஹோலி பைபிள் மாத்திரம்தான் இட்டர்னல் லைஃபை பத்தி பேசுகிறது. இட் ஸ்பீக்ஸ் அபவுட் இட்டர்னல் லைஃப். இட் ஸ்பீக்ஸ் அபவுட், இப்போ எல்லா வேதமும் நம்மளை ஒரே பாதையில தான் கொண்டு போகுது அப்படிங்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா, உலகத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், தேசத்துக்கு தேசம் பிரச்சனை, ஸ்டேட் டு ஸ்டேட் பிரச்சனை, ஒரே ஸ்டேட்டுக்குள்ள 2 பார்ட்டிக்குள்ள பிரச்சனை, இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நோ மேட்டர் வாட் ரிலீஜன் யூ ஃபாலோ, நீ எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சமாதானத்தை மாத்திரம்தான் எல்லா மதமும் போதிக்குதுன்னா பிரச்சனையே உலகத்துல கிடையாது. ஸோ தட் இட் செல்ஃப் கிளியர்லி சேஸ் நம்மளுடைய வேதம் ஒரு தனிப்பட்ட வேதம். இப்போ முஸ்லிம்ஸோட டெம்பிள மாஸ்கை உடைச்சா இந்துஸ் போய் பதிலடி அடிக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்களை அடைத்தால் கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறார்கள். That itself shows that our Bible is completely different. தொடர்ந்து அந்த 13வது வசனத்துக்குள் கடந்து செல்வோம். I don't want to get deviated. Sorry. இந்த நேரோ பாத் அப்படிங்கிறத கர்த்தர் ஏன் இவ்வளோ ஒரு பிரதானமாய் சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். இந்த நேரோ பாத், இந்த 13வது 14வது வசனத்துல 4 விஷயங்களை நம்ம பார்க்க போவோம். First, wider gates always leads to destruction and confusion. அகல பாதையா இருக்கிறது எப்பவுமே அழிவுக்கும் குழப்பத்துக்குள்ளேயும் நம்மளை கொண்டு போகிறது. இரண்டாவது விஷயம் நம்ம பார்க்க போறது, many enter through it. அகல பாதைக்குள் அநேகர் கடந்து செல்கிறார்கள். ஏன் அநேகர் கடந்து செல்லக்கூடாதா? என்ன தப்பு? அதை குறித்து பார்க்க போகிறோம். மூன்றாவது காரியம், but small is the gate and narrow the road that leads to life. குறுகியதாய் சிறிய பாதையாய் வாழ்க்கையை நோக்கி, ஜீவனை நோக்கி போகிற பாதை வந்து ஒரு குறுகிய பாதையா, ஒரு சின்ன பாதையா தான் இருக்கிறது அப்படின்னு தான் மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் நம்ம பார்க்கறது, only few find it. சிலர் மாத்திரம்தான் அதை கண்டடைகிறார்கள் அப்படிங்கிற 4 விஷயத்தை நாம் பார்த்து முடிக்க போகிறோம். and I hope I will finish it quick. வைடர் கேட்ஸ், துரிதமாய் பார்ப்போம். வைடர் கேட்ஸ், எதுக்கு வைடர் கேட்ஸ் கர்த்தர் சொல்கிறார்? வைடர் கேட்ஸ்னாலே நோ கமிட்மெண்ட்ஸ், நோ கன்விக்ஷன், நோ டிசிப்ளின். ஒரு கமிட்மெண்ட்டே இருக்காது. இதை நாம் செய்யணும், இப்படிதான் வாழணுங்கிற வரைமுறையே இருக்காது. எப்படி வேணா போலாம், எப்படி வேணா வாழ்ந்துடலாம். வாழணும், அவ்வளோதான் குறிக்கோளா இருக்கு. தட் இஸ் வாட் இஸ் வைடர் கேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்க ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கீங்க. நான் ஜென்ரலா இதான் பண்ணுவேன். ஹைவேல நான் ஹைதராபாத் டு சென்னை வரும்போது 4 track ரோடு இருக்கும், டிராஃபிக் ஒண்ணுமே இருக்காது, கிளீனா இருக்கும் ரோடு. ஒரு காலை எடுத்து மடச்சி வச்சுட்டு கிளச் பிரேக் யூஸே பண்ண வேணாம், இன்னொரு கால் எடுத்து ஆக்சிலேட்டர்ல வச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். யூ டோன்ட் ஹேவ் டு பி வரிட் அபவுட் எனிதிங். ஒரு பிரச்சனை கிடையாது. அது ஒழுக்கம் கிடையாது. ஐ எம் டெல்லிங் யூ இட் இஸ் ராங். வாட் ஐ வாஸ் டூயிங் இஸ் ராங். ஆனா நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு வைடர் பாத் இருக்கிறதுனாலே நீங்க ஒழுக்கத்தை விட்டு லைட்டா ரிலாக்ஸ் ஆயிருவீங்க. இதே நீங்க ரோட்ல குறுகிய பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னா கிளச்சை விட்டு கால் எடுத்து மேல வைக்க முடியுமா? நெக்ஸ்ட் ஆக்சிடென்ட் தான். பட் ஆன் த வைடர் பாத், when you go into the wider path, you have a
ஃபீல் தட் ஓகே இது பரவாயில்ல, இது சாதாரண விஷயம் தானே, நான் யாருக்குமே பாதிப்பு இல்லையே, நான் காலை தூக்கி மேல வைக்கிறதுனால என்ன ஆக போகுது, ரோட்ல யாருமே வரல, ஆக்சிடென்டே ஆகல. அந்த சின்னதாய் நாம் வந்து we will start giving up. நம்மளோட வரமுறையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் வெளியே வருவோம் ப்ராடர் பாத்ல போகும்போது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வண்டி ஓட்டுறது. பட் உலகத்துல நம்ம பார்க்கும் போது when we enter into the wider path which is the world, நாம் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தாரை போல வாழக்கூடாதுன்னு தான் எழுதியிருக்கு. ஸோ அந்த உலகத்துக்குள்ள நீங்க போகும்போது when you enter the wider path, ஸ்லோவா ஒவ்வொருத்தையா நீங்க விட்டு கொடுத்து திரும்பி பார்க்கும் போது கர்த்தருடைய வழியை விட்டு மிக தூரம் கடந்து சென்று இருப்பீங்க. அதனாலதான் அந்த வைடர் பார்த்து எப்பவே டிஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் கன்ஃபியூஷனுக்குள்ள தான் உன்னை கொண்டு போகும் அப்படின்னு சொல்லும். வைடர் பாத்ல உங்களுக்கு வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் மீ. கூட்டத்துல இருக்கு, ஐ மீன் வைடர் பாத்ல இருக்கீங்க, வைடர் ஆடியன்ஸ்ல இருக்கீங்க. இப்போ ஒரு பெரிய மீட்டிங்க்கு போறீங்க, பெரிய கல்யாணத்துக்கு போறீங்க, யூ வில் ஆல்வேஸ் பி கன்சர்ன்ட் அபவுட் யூ. நான் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், நான் எப்படி இருக்கேன், நான் நல்லா இருக்கேனா, அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு அறைக்குள்ள கதவை சாத்தி ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கும் தான் யோசிக்கும். பட் இதே ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு கேதரிங்ல இருக்கோம்னா நான் எப்படி தெரியுறேன், ஹவு டு ஐ லுக் அவுட்வர்ட்லி, அதுதான் நம்மளோட குறிக்கோளா இருக்கு. ஸோ வைடர் வே இஸ் ஆல்வேஸ் அபவுட் அஸ். நான் என்கிற கர்வம், நான் என்கிற சுயம், இதுதான் வந்து வைடர் பாத். அதே பல நேரங்களில் யோசிச்சு பாருங்களேன், நான் ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கேன், நீங்களா எனக்கு தெரியாது, நான் வந்து அவ்வளவு பரிசுத்தமா வாழல ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு சர்ச்ல போய் ஸ்டார்டிங்ல உட்காரும் போதே அல்லேலூயான்னு சொல்லும் போது கை தூக்கிறதுக்கே ஐயோ நம்மள என்ன நினைப்பாங்க, கை தூக்கினா 4 பேர் தூக்குறாங்களா, அவங்க கூட நம்மளும் தூக்கிக்கலாம், அரைகுறையா கை தூக்கலாம், இவ்வளவு தூரம் தூக்கலாம் அப்படின்னு யோசிச்ச காலங்கள்லாம் உண்டு. வெளியே போய் அப்பா இவங்களா அல்லேலூயா கூட்டம், ஏன்னா எங்க அப்பா சைடு எங்க அம்மா சைடு எல்லாமே கேத்தலிக், ஐயோ அல்லேலூயா கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னா ஐயோ நாங்களாம் அப்படி கிடையாது, நாங்க டோட்டலி டிஃப்ரெண்ட், எங்க சர்ச்ல வந்து we are ஹைஃபை டெக்னாலஜி சர்ச் அப்படின்னு சொன்ன காலங்கள்லாம் உண்டு. என்ன டெக்னாலஜி சர்ச்சா இருந்தாலும் அதே அல்லேலூயா கூட்டம் தானே. ஐ மீன் அல்லேலூயா கெட்ட வார்த்தை கிடையாது, இட் இஸ் a பைபிள் வேர்ட். அது சொல்றதுக்கும் ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ள உலகத்தார் நிறைந்த கூட்டத்துக்குள் போகும்போது we are ashamed of our religion, we are ashamed of our own self. ஒரு கிறிஸ்துவன்னு சொல்றதுக்கே எம்பாரஸ் ஆன ஒரு காலகட்டங்கள்லாம் இருக்குது. there is nothing called wrong and right in this path. சரி தவறு என்கிறது வைடர் பாத்ல கிடையாது. இந்த சூழ்நிலைக்கு இது கரெக்டா இருக்கு, இந்த சூழ்நிலைக்கு இது கரெக்டா இருக்கு, அவ்வளவுதான். they live for that moment. வைடர் பாத் எல்லாமே bigger gatherings is always about that particular moment. எதுவுமே வந்து தொலைநோக்கு பார்வையில ஃபியூச்சரிஸ்டிக்கா எதுவுமே இருக்காது. எல்லாமே இப்போதைக்கு வாழ்ந்துட்டு இப்போதைக்கு முடிச்சுட்டு போயிடணும். nothing is wrong and nothing is right when it comes to wider path. நம்ம வந்து இதெல்லாம் சொல்லும் போது உலகத்துல இருக்கிற ஃபேண்டசிஸ் இதெல்லாம் வந்து நம்மள ரொம்ப ஈர்க்கும். ஒரு வைடர் பாத்ல இருக்கும் போது உலக பிரகாரமான சிற்றின்பங்கள், உலக பிரகாரமான ஆசாபாசங்கள் நம்மளை மேற்கொள்ளும். when we are there in the wider path. அப்புறம் உலகத்துல வாழவே கூடாதா? வாழணும், உலகத்துலதான் வாழ்ந்தாகணும், வேற வழி கிடையாது. இப்போதைக்கு பரலோகம் நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கல, கிடைக்கும் போது நம்ம பரலோகத்துக்கு போகலாம். பட் அது வரைக்கும் பூலோகத்துல தான் வாழ்ந்தாகணும். we have to live in this world. ஆனால் உலகத்தாரை போல வாழாமல், don't allow the world to come inside you and the world be outside you. You stand alone, different-ஆ. பார்த்த உடனே தெரியணும், உன்னை பார்க்கிறவன் பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்னு வசனம். அதை போலதான் நம்ம இருக்க வேண்டும். சரி இது அப்போ நான் வந்து எங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்டேனா, எங்க அம்மா மாதிரி தான் நான், எங்க அப்பா மாதிரி தான் நான், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. யூ ஹேவன்ட் அடாப்டட் இட் மிட்வே. இது ஒரு அரைகுறையா பாதியில நீங்க கத்துக்கொண்ட விஷயங்கள் கிடையாது. திஸ் இஸ் ஹவ் யூ were born. ஓ இப்படிதான் நான் பிறந்தேன்னா அப்ப என் மேல தப்பு கிடையாது, கடவுள் என்னை இப்படி படைச்சிட்டாரு, கடவுள் மேலதான் தப்பு. நம்மளோட மெயின் மோட்டிவே என் மேல இருக்க அழுக்க யார் மேலேயா தூக்கி போட்டுருவோம். என் மேல இருக்கிற அழுக்க கிளீன் பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் நம்ம சுத்தமாகும். என் மேல இருக்க அழுக்க வேற யார் மேல போடணும்னு நினைக்கும் போதே இந்த உலகத்துல சுத்தமாவே ஆக முடியாது. ஏன்னா நம்ம ஒருத்தர் மேல தூக்கி போடும்போது இன்னொருத்தர் நம்ம மேல போடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஒருத்தர் மேல தூக்கி போடும்போது நம்ம மேல 2 பேர் தூக்கி போடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. So we were born with a sinful life. சங்கீதம் 51:5 அண்ணா வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Surely I was sinful at birth, sinful from the time my mother conceived me. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பழித்தாள். So என் தாய் என்னை பாவத்துல இருந்தா கர்ப்பம் தரித்தாள்.
என்னை பெத்தெடுக்கும் போதே நான் பாவி தான். அப்ப நம்ம வந்து இதை ஒரு குவாலிஃபிகேஷனா எடுத்துக்கலாமா, ஒரு ஜஸ்டிபிகேஷனா எடுத்துக்கலாமா? அப்பா நான் பிறக்கும் போதே பாவியா தான் பிறந்தேன், எங்க அம்மா தான் என்ன பாவியா பெற்றாங்க, நான் பாவியா பிறக்கணும்னு தான் கடவுளே என்னை விட்டாரு, அதனால நான் பண்றது தப்பு கிடையாது. தட் இஸ் நாட் அ ஜஸ்டிபிகேஷன். முற்பிதாக்கள் ஆதாம் ஏவல் செய்த பாவத்தினால நம்ம பாவிகளா பிறந்தோம், எல்லாம் ரைட்டு. பாவியா பிறந்தது நம்ம தப்பு கிடையாது, பாவியா சாவுறது நம்மளோட தப்பு. You being born as a sinner is not your mistake, it is your forefathers' mistake. But when you die as a sinner, it is your mistake. அதை நீங்க வந்து நொட்ட காரணமா வேற யார் மேலேயாவது சொல்லிட்டு we cannot escape. நான் வந்து சின்ன வயசுல இருந்தே கோவப்படுற குணம், எங்க அம்மா அப்பா வந்து கோவப்படுவாங்க, எனக்கு அப்படியே கோவப்படுற குணம் வந்துருச்சு, அதனால ஏன் தப்பு கிடையாது. பாதி என் ரத்தத்திலேயே ஊறி இருக்கு, கர்த்தருடைய ரத்தத்தினால் சுத்திகரித்தார், அதை எப்போ மறந்த? When did you forget that you have been cleansed by the most pure blood of Jesus? எல்லாம் மாறிடுச்சு, அப்ப நீயும் மாறணும். So wider gates will always take you to destructions and confusions. ரீசெண்டா நடந்த ஒரு இன்சிடென்ட், எனக்கு ஒரு கொரியர் பார்சல் ஒன்று வந்துச்சு சென்னையில இருந்து. சரி அதை வாங்கலான்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் கூகுள் மேப்பை நம்பி போனேன். The Google lady always betrays me. அந்த கூகுள் பொம்பளை என்னை எப்பவுமே ஏமாத்துவான். மெயின் ரோட்ல நல்லா வைடான ஒரு ரோட்ல ஒரு ஓரத்துல இருக்கிற கார்கோ கம்பெனிக்கு கூட்டு போக சொன்னா, ஆட்டோ மட்டுமே போகக்கூடிய, ஆட்டோக்கு அப்புறம் கொஞ்சோண்டு இடம் இருக்கும், அந்த ரோட்டுக்குள்ள என்ன யோர் டெஸ்டினேஷன் இஸ் அரைவ்னு சொல்லிட்டு நடுவாத்துல போய் விட்டுருச்சு கூகுள் மேப். பின்னாடியும் போக முடியல, முன்னாடியும் போக முடியல. அந்த பாதையில போகும்போது தான் யூ வில் பி வெரி விஜிலன்ட். இப்போ நான் நேரோ பாதையில போகும்போது நான் அசால்ட்டா சுத்தி ஓட்டிட்டு இருப்பேன். ஆனா நேரோ பாதையில போகும்போது நான் ரியர் கிளாஸை பார்க்கணும், சைட் மிரர்ஸை பார்க்கணும், கண்ணாடி எரிக்கி விட்டு வெளியே பார்க்கணும், அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் என் கார்ல கோடு விழுந்துச்சு. So when you go in a wider path, you don't have to be very careful about how good I am, how what you call it, faithful I am, எவ்வளோ நேர்மையா எவ்வளோ ஒழுக்கமா வாழ்றங்கிறது பெருசா பார்க்க மாட்டோம். ஒரு குறுகிய பாதையில போகும்போது தான் நம்மளுடைய பார்வை சுத்தி இங்கேயும் அங்கேயும் ஒரு கழுகை போல பார்த்து கொண்டே இருக்கும். இவர்கள் என்னை வந்து பாவத்துக்குள் இழுத்து விடுவார்களா, இவர்கள் என்னை விழுத்து விடுவார்களா, நான் வந்து பழைய வாழ்க்கைக்குள் கடந்து செல்வேனா, நாய் தன் கக்கியதை தின்பதை போல் திரும்ப அந்த வாழ்க்கைக்குள் கடந்து சென்று விடுவேனான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தாட் வருதுனாலே நம்ம நேரோ பாத்துக்குள்ள போனாதான் வரும். Not when we are in a wider path. சில நேரங்கள்ல ஒரு குறுகிய பாதைக்குள் கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். ஒரு கஷ்டம், ஒரு பண கஷ்டம், வேலை இல்லாதது, சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை, அப்படியே தள்ளி தனிமையா விட்டுருவார். ஏன்? you have to walk through that narrow path. அப்பதான் உனக்கு தெரியும் நீ என்னெல்லாம் இழந்திருக்கிற, என்னெல்லாம் நீ செய்திருக்கிற, எங்க உன்னை கர்த்தர் கொண்டு போக தீர்மானித்திருக்கிறார் என்கிறது எல்லாமே ஒரு நேரோ பாத்துக்குள்ள கடந்து சென்றால் ஒழிய உங்களால கத்துக்கொள்ளவே முடியாது. God has taken me through a lot of narrow paths. நிறைய narrow paths. சொல்ல போனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெறும் நேரோ பாத்ஸ்ல தான் நடந்துட்டு. ஏன்? ஏன்னா அதுக்கு முன்னாடி ப்ராடர் வேலை ஜாலியா சுத்திட்டு என்ன வந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் இன்னைக்கு தான் வாழ்வேன். ஐ டோன்ட் திங்க் அபவுட் டுமாரோ டூ மச். ஏன்னா ஒரே வீட்டுல 2 பேர் ஒரே மாதிரி தான் நல்லா இருக்காது. என் வைஃப் வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க, நான் மிஞ்சி போனா அடுத்த நாளைக்கு தான் பிளான் பண்ணி வச்சிருப்பேன். பட் அகெயின் த பிளானிங் ஹஸ் சேஞ்ச்ட். அப்போது நான் இன்னைக்கு உலக பிரகாரமா சந்தோஷமா வாழ்ந்தா போதுமா அப்படிங்கிற எண்ணம் போய் இன்னைக்கு நான் வாழ்ற வாழ்க்கை நாளைக்கு என்னை எங்க கூட்டு போங்கிற சேஞ்ச் God has brought me in my life. That is because he wanted me to walk in the narrow path and I accepted to walk. Very gentle God, நம்ம God. ரொம்ப ஒரு பயங்கரமான gentle God. அப்பா இது நல்லது, இது கெட்டது, இதை வேணும்னா இதை எடுத்துப்போம், அதை வேணும்னா அதை எடுத்து, நான் உன்னை கம்பல்லாம் பண்ணணும். நல்லதை எடுக்கிறியா, கடைசி வரைக்கும் நான் உன் கூட நிக்கிறேன். கெட்டது எடுக்கிறியா, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், உன்னை விட்டு தூரமா போயிடும். அவர் நம்மளை விட்டு தூரம் போனாலே போதும், மீதி எல்லாமே நம்மளுக்கு சூப்பரா நடக்கும். So that is how God gave me an option. அப்ப இதை எடுக்கிறியா, அதை எடுக்கிறியா. நான் ஸ்டார்டிங்ல வந்து வைடர் பார்த்தா எடுத்தேன், போயிட்டு வரேனே பாஸ்டர், வயசு இருக்கே, ஏசப்பா வயசு இருக்கே அப்படின்னு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல வயசு இருக்கும் உயிர் இருக்காதுங்கிற ஒரு பயம் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி வந்துட்டேன். உயிர் இல்லாம வயசை வச்சுட்டு என்ன பண்றது? எக்ஸ்ட்ரா விஜிலன்ட். அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை நேரோ பாத்துல இருக்கு. கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல அதுவும் ஒரு 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 கடினமான பாதையில கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். ஒரு கொள்ளை நோயின் காலத்துல, வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டு இருக்கிற காலத்துல, அன்பு தொலைந்து போயிருக்கிற காலத்துல, ஒரு டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் போயிட்டு இருக்கிற காலத்துல நேரோ பாத்தை சூஸ் பண்ணணும்.
ஃபஸ்ட்டே கஷ்டத்துல இருக்கிறேன், இன்னும் போய் ஒரு நேரோ பார்த்தா அப்படின்னு யோசிக்காதீங்க. பிகாஸ் ஆஃப்டர் த நேரோ பாத் இஸ் வேர் யுவர் பிளஸிங்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. அந்த நேரோ பார்த்த கடந்து சென்றால் ஒளிய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. பிகாஸ் த சால்வேஷன் எல்லாரும் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன், God gave us a salvation free of cost. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் இல்லை. ஒருத்தர் அடிப்பட்டு துன்பப்பட்டு அசிங்கப்பட்டு பாரம் சுமந்து கதறி இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க முடிஞ்சால் நீக்கிருங்க கடவுளேன்னு சொல்லிட்டு தகப்பன் இடத்துல அழுது போராடி ரத்த கண்ணீர் ரத்த வேர்வை சிந்தி நம்மளுக்காக கொடுத்த ஒரு சால்வேஷன் இது. ஃப்ரீயாலாம் வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கு. ஸோ ஃப்ரீயா போய் நான் போய் இப்போ நானும் கிறிஸ்டின், எனக்கு வந்து டோனி ஆல்பின்னு பேர் வச்சிட்டாங்க, ஆகையால் நான் கிறிஸ்டின், எங்க அப்பா அம்மா கிறிஸ்டின், ஆகையால் நான் கிறிஸ்டின், அதனால பரலோகத்திலே எனக்கு ஒரு சீட்டு போட்டு ஃபர்ஸ்டே ஒரு டவல் போட்டு உட்கார வச்சுட்டு இருக்காங்க யாரையோ. நான் போய் அந்த டவலை எடுத்து போட்டு நான் உட்காந்துருவேன் நினைச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் எரேஸ் இட். நானும் ஒரு காலத்தில் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், கிறிஸ்டின்னாலே பாஸ்போர்ட் ரெடி அப்படின்னு. பாஸ்போர்ட்லாம் கிடையவே கிடையாது. பாஸ்போர்ட் சரி பாஸ்போர்ட்னு கூட வச்சுங்க, விசா ஸ்டாம்பிங் வாய்ப்பே கிடையாது. We will never get our visa stamped until we believe what actually Christianity is. கிறிஸ்து என்கிற ஒருத்தர் நம்ம வாழ்க்கைக்குள் வராத பட்சத்தில் no visa, no passport. இப்பயே 12 மணி ஆயிடுச்சு. So I'm just moving to the next topic. Many enter through it. பலர் இதோட வாசல்ல கடந்து செல்வாங்க. We are so obsessed about numbers. கூட்டத்தை பார்த்துதான் நம்ம பல விஷயங்களை வந்து தீர்மானம் செய்கிறோம். ஒரு புதிய ஸ்டேட்டுக்குள்ள போறோம், ஒரு புதிய பட்டணத்துக்குள்ள போறோம்னா கூட ஒரு சர்ச்சை செலக்ட் பண்ணா கூட இப்ப பலர் செலக்ட் பண்றது எப்படின்னா, இந்த சர்ச்ல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கா, ஃபேமஸான பாஸ்டரா இருக்கிறாரா, பேண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா வச்சிருக்காங்களா, மியூசிக் லைட்டிங் எல்லாம் சூப்பரா இருக்குமா. உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்க. ஒருத்தர் 2 பேர் எனக்கு தெரியலப்பா, இங்க இருக்கிறவங்களா பரிசுத்தவானா, நீங்க வந்து வேற மாதிரி செலக்ட் பண்றீங்களான்னு தெரியல, நான் அதை பார்த்த காலங்கள்லாம் உண்டு. நிறைய பேர் அப்படிதான் பாக்குறாங்க. So numbers has become so obsessed in our life. அப்படியே மைண்ட்ஃபுல்லா நம்பர்ஸா தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ எங்கெல்லாம் கூட்டமா ஆட்கள் போறாங்களோ அது பின்னாடியே மீதி ஜனங்களும் போக ஆரம்பிக்கிறதுனால தான் many enter through it. Size matters. ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான இங்கிலீஷ் வாக்கியம் அது, bigger the better அப்படின்வாங்க. Popularity of a man of God. I am not against popularity of man of God. பெனியின் இருந்தாரு, I'm sorry, Ravi Zakaria இருந்தாரு, நிறைய there are lot of other preachers. நம்ம DJs நம்ம ஊர்ல இருந்தாரு, நம்ம எப்பவுமே வெளிநாட்டு ஆளுங்க தான் எக்ஸாம்பிள் சொல்றோம். ஸோ லெட்ஸ் கிவ் ஆல் ஆர் ஓன் பீப்புள். DJs அண்ணா அங்கிள் இருந்தாங்க. ஸோ ஆல் திஸ் பீப்புள் ஆர் தேர். அவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு. தட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த ஃபேம் that was falsely brought up. It was all because of their anointing. எல்லாமே கரெக்ட் தான். பட் நம்ம எதை வச்சு சூஸ் பண்ணோம்? பல நேரங்கள்ல குவான்டிட்டியை வச்சு நம்ம செலக்ட் பண்றதுனால குவாலிட்டிங்கிறது இல்லாம போயிருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எனி பாஸ்டர்ஸ். ஒருத்தரை குறை சொல்ற அளவுக்கு நான் தகுதியா ஒன்றும் ஆகல. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து they are looking at quantity. They're looking at the desiring appeal that they have. பாஸ்டர் பார்க்க எப்படி இருக்கிறாரு, செம்ம யங்கா இருக்கிறாரு, இந்த வயசுல என்ன டான்ஸ் ஆடுறாரு, எப்படி பாட்டு பாடுறாரு. I mean that is how we get taken away. ஸோ நம்பர்ஸை பார்த்து பார்த்து சின்னதாக இருக்கிற கூட்டம்லாம் பெருசு பெருசா அவங்கள கொண்டு போயிடுது. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, சைனால ஒரு கல்ட் குரூப் வந்து பயங்கரமாக மாட்டிக்கிட்டு ஒரு கள்ள தீர்க்கதரிசிகள் மாட்டி அவங்கள மேலே கேஸ் போட்டு பயங்கர டார்ச்சர்லாம் பண்ணி அவங்கள ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனாலும் அங்கேருந்து தப்பிச்சு அவங்க வளரணுங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே அவங்க முதல்ல கால் எடுத்து வச்ச இடம் இந்தியா. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இங்க வந்தா கூட்டத்தை பார்த்து இன்னொரு கூட்டம் வரும், செம்மறியாடு கூட்டம் போல நம்ம போய் விழவோங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில இங்க வந்து ஒரே நாள்ல ஆயிரக்கணக்கான பேர் அவங்களோட ஃபாலோவர்ஸா மாறி இருக்காங்க. ஏன்னா அந்த சர்ச்ல வந்து they don't have any rules. யார் வேணா எப்படி வேணா இருக்கும். சந்தோஷமா இருக்கிறது தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நீங்க எப்படி சந்தோஷமா இருப்பீங்களோ அப்படி சந்தோஷமா இருக்கலாங்கிற ஒரு தீர்மானத்துக்கு அவங்க கொடுத்ததுனால lot of people have accepted the doctrine. நம்ம எப்படி இருக்கோம்? I just want to leave this topic to you. You be your best critic. அதனால நீங்க அதை முடிவு பண்ணீங்க. Next topic, small is the gate and narrow is the road that leads to life. பல நேரங்கள்ல நான் இப்ப சொன்னது மாதிரி ஃபேம், க்ரௌட், நம்மள ஃபாலோவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து நார்மல் ஆளுங்களுக்கே வந்து அது ஒரு போட்டி பொறாமையாக ஆகி போயிடுச்சு.
எல்விஸ் பிரெஸ்லே அப்படிங்கிற ஒரு பாப் சிங்கர், ரொம்ப ஃபேமஸான ஒரு பாப் சிங்கர், லாஸ் வேகஸ்ல அவரோட கடைசி ஷோவை நடத்திட்டு இருக்கிறார். 44வது வயசுல ஒரு கடைசி ஷோவை நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த ஷோவை நடத்திட்டு இருக்கும் போது அவங்க கேட்டாங்க, இது லாஸ்ட் ஷோன்னு முடிவு பண்ணிட்டீங்களே, ஃபர்ஸ்ட் ஷோ நடத்தும் போது நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு உங்ககிட்ட கேட்டோம். நீங்க 3 விஷயத்த சொன்னீங்க. நான் வந்து பணக்காரனா இருக்கணும், ரொம்ப ஃபேமஸா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இப்ப நீங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு காரணம் என்ன? இது 3த்தையும் நீங்க அடைஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ராக் பாப் சிங்கர், கிங் ஆஃப் ராக் அந்த காலத்துல எல்விஸ் பிரெஸ்லே சொன்ன ஒரு காரியம், நான் பணக்காரனா இருக்கிறேன், ரொம்ப ஃபேமஸா இருக்கிறேன், ஆனா நான் இன்னைக்கும் நிம்மதியா இல்லை. ஐ எம் லோன்லி ஆஸ் ஹெல் அப்படின்னாரு. ஒரு நரகத்தை போல நான் தனிமையான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். பல கோடி பேர் அவரை ஃபாலோ பண்றாங்க. அவர் வெளியே வந்தா அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு கோடான கோடி ஜனங்கள் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இருதயத்துல சமாதானம் இல்லை. ஃபேமஸ் does not bring you to the cross of Jesus. It does not bring you to eternal life. அதே போல riches, fame, wealth, position, influence will never give you satisfaction. பெருமை or position, பதவி, influence, wealth, இது எதுவுமே ஒரு சமாதானத்தை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை, ஒரு நிறைவை கர்த்தர் கொடுப்பதை போல் கொடுக்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேரக்டர் மெர்லின் மன்ரோ. அவங்கள சொல்றதே வந்து she was the sex symbol. அவங்க வந்து ஒரு இடத்துல நின்னாங்கன்னா ஜனங்கள் வந்து சாவறதுக்கும் தயாரா இருப்பாங்க. she was so famous. அவங்க கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை, fame will go by, I have always known it as a fickle. அழிந்து போற ஒரு காரியமாய்தான் நான் ஃபேமை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சொல்லி ஒரு சில நாட்கள்ல தூக்கு மாட்டி செத்துட்டாங்க. அவ்வளோ ஃபேம், அவ்வளோ ஃபேம். பல தேசங்களில் கடந்து சென்றீங்கன்னா அவங்களோட சிலையை இன்னைக்கு வரைக்கும் பார்க்கலாம். ஆனா கடைசியா அவங்க சொன்னது, இது எல்லாமே அழிந்து போகிற ஒரு காரியம். மெர்லின் மன்ரோ சொல்லி தூக்கிட்டார்கள். கடைசியா ஒரே ஒரு எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு எக்ஸாம்பிள், அலெக்சாண்டர் த கிரேட். எல்லாரையும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். அலெக்சாண்டர் சொல்லும் போதே நம்மள அறியாமையே வரும் அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு. சாகும் போது ஒரு கையை வெளியே விட்டு என்னை புதைங்கன்னு சொன்னார். எண்ணத்தை கொண்டு வந்தேன், எண்ணத்தை கொண்டு போனேன் என்று உலகம் தெரிஞ்சு கொள்ளட்டும், என் கையை வெளியே வச்சு புதைங்க அப்படின்னா. அவ்வளவுதான். தட் இஸ் வை இந்த ஃபேம் இதெல்லாம் தேடி போறவங்க அந்த ஸ்மாலர் கேட் வழியா போக முடியாது. யூ ஹாவ் டு கோ த்ரூ த ஸ்மாலர் கேட். அந்த ஸ்மாலர் கேட் வழியா போனால் மாத்திரம்தான் you will be led to the life. இல்லாட்டி டெத். எல்லாருமே சாவும், பட் நம்ம சாகிறது ஒரு வாழ்வை அடைகிறது, மற்றவங்க சாவது பர்மனண்டா சாவறதுக்கு. தட் இஸ் த டிஃபரன்ஸ். டைம் அப்படியே பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது. many famous people had confessed. பல பேர் வந்து கன்ஃபெஷன் இதே தான் சொல்லியிருக்காங்க. ஆனா கர்த்தர் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கார்? John 14:6 இதை தான் கர்த்தர் சொல்றார். I am the way, the truth and the life, and no one comes to the Father except through me. தமிழ்ல வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான். He is the narrow way. ஒரே வேதான். அதனாலதான் அந்த நேரோ வேன்ற. வேற 10 வழிகள் இருந்தா சரி, நம்ம இப்படி ஒரு பைபாஸ்ல வரலாம், அப்படி ஒரு குறுக்கு சந்தில வரலாங்கிற ஒரு வீட்டுக்கு போறதுக்கு 1008 வழி இருக்கும். பட் ஃபார் யூ டு ரீச் எட்டர்னிட்டி த வே இஸ் வெரி நேரோ. ஒரே ஒரு வழிதான். இட் இஸ் த்ரூ கிரைஸ்ட் அண்ட் ஓன்லி த்ரூ கிரைஸ்ட். த்ரூ கிரைஸ்ட் மட்டும் இல்லை, இட் இஸ் ஓன்லி த்ரூ கிரைஸ்ட். அண்ட் தட்ஸ் வை த பாத் இஸ் வெரி நேரோ. இன்னொரு காரணம் என்னது அப்படின்னா, யூ நீட் டு ஆல்வேஸ் ரிப்பெண்ட். ரிப்பெண்ட் பண்றவங்க மட்டும்தான் அந்த பாதைக்குள்ள வர முடியும். அநேகரால ரிப்பெண்ட் பண்ண முடியாது. ரிப்பெண்ட் பண்றதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கறத உணர்ந்தா அதை வெளியே சொல்றது தப்பு கிடையாது. ஐ மீன் இட் இஸ் நத்திங் ஹார்ம். ஆனா நான் பண்ற தப்புன்னு உணர்ந்து அதை ரிப்பெண்ட் பண்றது, இட் இஸ் பிகம் அ பிக் சேலஞ்ச். என்ன ஒருத்தர் இப்படி சொல்லிட்டாங்கப்பா, நான் எப்படி அவங்கள மன்னிக்கிறது? என்னை குறை சொல்லிட்டாங்கப்பா, நான் எப்படி மன்னிக்கிறது? எனக்கு பின்னாடி பேசிட்டாங்கப்பா, நான் எப்படி இதை வந்து மறக்கிறது? ஆமா, நான் அவங்க பின்னாடி பேசினது தப்புதான். அதை பேசினவங்க கிட்ட போய் நம்ம உணர்ந்து அதை சொல்றது ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் ஆயிட்டு இருக்கு. இட் இஸ் ரிட்டன் இன் Luke 13:3. I tell you,
No, but unless you repent, you too will all perish. தமிழ்ல வாசிக்க கேட்போம். லூக் 13:3. அப்படியல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். மனம் திரும்பாதவங்க எல்லாம் கெட்டு போயிடுவாங்க, பெரிஷ் ஆயிடுவாங்க. யூ cannot enter. It is a very small and narrow path. நீ மனம் திரும்பியே ஆகணும். கர்த்தர் தான் ஒரே வழி. இது ரெண்டும் நேரோ path, வேற வழியே கிடையாது. You cannot come with vengeance. You cannot come with sin. It is a narrow path. You cannot come through Joseph. You cannot come through Mary. You cannot come through other saints of this world. Jesus is the only way. So it is a narrow way. Only few find it. கடைசி டாபிக், துரிதமாய் கடந்து செல்கிறோம். கடைசி டாபிக், only few will find it. ஏன் ஃபியூங்கிறத நம்ம பார்த்துட்டோம். Because it is a narrow path and no one wants to get inside that path because it leads with lot of carefulness. அது வந்து ஒரு நிறைய சாக்ரிஃபைஸோட நீங்க டிராவல் செய்ய வேண்டிய ஒரு பாதையா இருக்கிறதுனால பலர் அந்த பாதையை எடுக்க மாட்டாங்க. பட் few finds it போட்டிருக்காங்க. ஃபைண்ட்ங்கிற ஒரு வார்த்தை they have emphasized because only when you search you find something. சிலர் ரொம்ப ஒரு சின்ன கூட்டம் தான் அதை கண்டடைவார்கள்னு போட்டிருக்கு. கண்டடைவது எப்போ நடக்கும்னா தேடுநாள் ஒளிய கண்டடைகிற ஒரு லக்கைக்குள் நம்ம போக மாட்டோம். ஸோ தேடுங்கள் கண்டடைவீர்கள். அதை தேடுறது யாரு? குறுகிய கூட்டம் தான். அதனால தான் அந்த வேதத்துல சொல்லியிருக்கு, ஒரு சின்ன கூட்டம் தான் அதை கண்டடைவார்கள். ஏன்? அந்த சின்ன கூட்டம் தான் வந்து அதை தேடுறாங்க. Unless you find something, நீங்க அதை கண்டடையவே முடியாது. இப்போ ஏதோ விஷயத்த தொலைச்சிட்டீங்க, வீட்டுல ஒரு கம்மல் எங்கேயாவது போட்டுட்டீங்க, தேடாத பட்சத்துல அதை கண்டடையவே முடியாது. அது இருக்கிற இடத்துல அப்படியே தான் இருக்கும். We have to find something. For that we need to search something to find something. Unless you search for something, you will not find something. Broader way ரொம்ப அப்பீலிங்கா இருக்கும், ரொம்ப பார்க்கறதுக்கு அப்படியே it will be very pleasing. ஓ, இதுல ஈஸியா போயிடலாம். ஒட்டகத்தை வந்து ஒரு ஊசி காதுக்குள்ள போறத போல நம்ம வாழ்க்கை இருக்குதா? We are going through the narrow path and we are leading in the right direction. தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இன்னொரு வாக்கியம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும். நத்திங் கம்ஸ் ஃப்ரீ, வாட்ஸ் த கேட்ச் அப்படின்வாங்க. நான் டெலிமார்க்கெட்டரா ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்தேன் 2002-2001. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு சர்வீஸை வந்து விற்கணும். ஸோ அவங்க ஃபோன் பண்ணி ரொம்ப ஸ்டைலாக நம்ம என்ன நினச்சோம், நம்ம ஊரை மாதிரியே நினச்சிட்டு எடுத்தோடனே கால் பண்ணிட்டேன். ஸோ யூ நோ வாட், யூ காட் திஸ் ஃப்ரீ, வி ஆர் கிவிங் திஸ் ஆஃபர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அவன் தான் சொன்னான், நத்திங் கம்ஸ் ஃப்ரீ, வாட்ஸ் த கேட்ச். இதை ஃப்ரீயாக கொடுத்து என்கிட்ட வேற என்னத்தை விற்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நத்திங் கம்ஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்ட். நம்ம எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்காது. இஃப் யூ வாண்ட் ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டுக்காக நம்ம போய் விழுந்து நம்ம அசிங்கப்பட்ட காலங்கள்லாம் நிறையா இருக்கு. எவ்ரி டே we have to think, இதை நம்மளுக்கு ஃப்ரீயா ஒருத்தன் கொடுக்குறானா இதுக்கு பின்னாடி அவரோட எண்ணங்கள் என்ன? Are we getting trapped? Are we getting deceived? நம்மளை பிசாசானவன் இதை கொண்டு ஏமாத்தி எங்க கொண்டு போறாங்கிற ஒரு எண்ணத்தோடையே தான் நம்ம சுத்தி திரிகிற காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கோம். So we have to be very, very vigilant about what we are doing. If we choose the broader way, the second coming, what is going to be our destiny? ஒரு பெரிய பாதையை ஈஸியா இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன், இப்போத்துக்கு நான் வாழ்ந்துக்கிறேன், கர்த்தர் வரும்போது திருந்திக்கிறேன் அப்படின்னா ஒரு திருடனை போல வருவார்னு வேதத்துல எழுது. நாளைக்கே வந்துட்டாரு, நீ பிராடர் வேலை ஜாலியா காலை மடக்கிட்டு போய்கிட்டு இருக்க, எங்க போய் சேருவ? வாட் வில் பி யுவர் டெஸ்டினி? இந்த ஒரு கேள்வியோட இந்த 4 குறிப்பை கர்த்தர் உங்களோடத்துல கூட பேசியிருப்பார் என்ற விசுவாசத்தோடு நான் இதை முடிக்க விரும்புகிறேன். Wider gates always leads to distractions and confusion. Second, many enter through it. பலர் இதுல வராங்க, ஏன் வராங்கிறத யோசித்து பாருங்க. இது கர்த்தருடைய காரியமா இல்ல டிசீவிங் காரியத்தினால பலர் இதற்குள் கடந்து செல்கிறார்களா? கூட்டமாய் போகிற இடத்துல ஆட்டு மந்தங்களை போல செம்மறி ஆடை போல நாமும் கடந்து செல்ல வேண்டுமா இல்லை கர்த்தருடைய பாதையில நிலைத்து நிற்க வேண்டுமா? Small is the gate and narrow the road that leads to life. குறுகிய பாதையை நம்ம எடுத்து கர்த்தருடைய தீர்மானத்தின்படி
கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிற லக்கையை ஓடி என் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று அழைக்கணும்னு வாஞ்சிக்கிறோமா, இல்லை இப்போதைக்கு சந்தோஷமா வாழணும்னு எண்ணுகிறோமா? only few finds it. சிலர் மாத்திரம்தான் அதை கண்டறிகிறார்கள். ஏன்? சிலர் மாத்திரம்தான் அதை தேடுகிறார்கள். I just leave you with this thought and God bless you. Over to Pastor.